கிறிஸ்தியசுக்குள்ளார் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாம் வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்து வரக்கூடிய சகரியா புஸ்தகத்தின் விளக்கத்தை மறுபடியும் பார்க்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஒன்று கூட்டி அவருடைய வேதத்தின் ரகசியங்களை தேவன் நமக்கு தருகிறார். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சகரியா புஸ்தகத்தில் எத்தனாவது வாரம்? 21st வீக் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அதிகாரம் 9th சாப்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 9th சாப்டர் பார்த்துட்டு இருக்கிறோம். 9th சாப்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். போன வாரம் கொஞ்சம் தான் பார்த்தோம். 8th சாப்டருடைய செகண்ட் பார்ட்டை பார்த்தோம். 9th சாப்டருடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் தான் பார்த்தோம். அதனால இந்த பார்ட்டுக்கு நம்ம எப்படி பேர் வச்சுக்கலாம்னா முதல் வகுப்பு அப்படிங்கிற பேர் நம்ம வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சகரியா புஸ்தகத்தில் எங்க இருக்கோம் அப்படிங்கறத முதல்ல நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு அதிகாரமா வரிசையா நம்ம பார்த்து வரோம். அது எல்லாமே மார்க் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4வது பிரிவுக்குள்ள. 4வது இதுல 4வது பிரிவுல நம்ம இருக்கோம். 9ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தேவனுடைய தீர்க்க தரிசனங்களின் ரகசியங்களை நம்ம கற்று வருகிறோம். இப்ப இந்த 9லிருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சாப்டர்ல மற்ற சாப்டர்ஸை விட என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேசியாவை பத்தின இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா 9 to 14 கூட என்ன டைட்டில் பேர் வச்சிருக்கோம்னா என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. இருக்கா இல்லைங்களா? என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப் இருக்கா இல்லையா கேட்கணும். ஸோ இந்த சாப்டர் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ த்ரூ பண்ணா தான் நான் சொல்ற இடம் உங்களுக்கு புரியும். மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், திருப்பி கவனிங்க. சாப்டர் 1லிருந்து 6 வரைக்கும் என்ன பிரிவின் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மனம் திரும்புவதற்கான ஒரு அழைப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்துச்சு. 6ஆம் அதிகாரம் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது பிரிவு என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன். அதாவது அவங்களை வந்து ஆலயம் கட்டுவதற்கு அவங்களை என்கரேஜ் பண்ணி கட்ட வைக்கிறதுக்கு தேவன் கொடுத்த 8 இரவு தரிசனங்கள். அதான் 2வது பகுதியில் இருக்கு. சோ 3வது பகுதியில் என்ன இருக்கு? எத்தனாவது அதிகாரத்துல எத்தனாவது அதிகாரம் வரைக்கும்? 7ஆம் அதிகாரத்துல இருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஃபாஸ்டிங் இருக்கா, உபவாசம் இருக்கணுமான்னு கேட்ட கேள்வி அதுக்குள்ள இருக்கு. அந்த கேள்விக்கு தேவன் கொடுத்த பதிலும் இருக்கு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலத்தை பத்தின இன்ஃபர்மேஷனும் இந்த 3வது பிரிவுக்குள்ள இருக்கு. இப்போ நம்ம எங்க வந்துட்டோம்? 4வது பிரிவுக்குள்ள வந்துட்டோம். இந்த 4வது பிரிவுல என்ன இருக்குன்னா வசனம் சாப்டர் 9 to 14. இனிமேல் நம்ம பார்க்க போறது எல்லாமே அந்த பிரிவின் கீழே தான் இருக்கு. அதுக்கு என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா அதுவும் சேம் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் வரப்போகுது. ஒரே ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற எந்த பிரிவுல இல்லாத ஒரு விஷயம், மேசியாவை பத்தின விஷயம் அதிகமா அந்த சாப்டர்ல அவங்களுக்கு வருது. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மேசியா உடனடியா வந்துருவாரு அப்படிங்கிற தீர்க்க தரிசனத்தை அவர்கள் எதிர்நோக்கி இருந்ததுனால அந்த பகுதியை இப்ப ஆழமா நம்ம பார்க்க போறோம். பட் அந்த பகுதியில் அவங்க வச்சிருந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருந்துச்சோ தெரியாது. உண்மை என்னங்கிறத தேவன் நமக்கு தீர்க்க தரிசனத்துல கரெக்டாக விளக்கிறார். அதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நம்ம முதல் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலன்னா ஆலயம் இன்னும் கட்டி முடிக்கல. ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம். எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. சோ இந்த 2 வருஷத்துல ஆலயம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா ஆலயம் கட்டி முடிச்ச இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆலயத்துக்கும் சரி, பின்னாடி ஆலயமா மாற போற எருசலேம் சிட்டிக்கும் சரி, தேவன் ஒட்டுமொத்தமா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னா இவங்களை வச்சுதான் மற்றவங்களை ஆசீர்வதிக்க போறாரு. நிழல்லையும் பாத்தீங்கன்னா இந்த ஜனங்களை வச்சுதான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. பொருள்ல கடைசி காலத்துல 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய கடைசி காலத்துல கூட தேவன் எப்படித்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாருன்னா இவங்க மூலமா தான் கொடுக்க போறாரு. இந்த இவங்கன்னு சொல்றேன்னா யார்? அவங்க இஸ்ரேல் ஜனங்கள். இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வந்துருச்சா? முதல்ல என்ன கட்டாயமா இல்ல. யார் மூலமா தான் வரப்போகுது? மேசியா நம்ம மூலமா வரப்போகுது. பட் அவங்களை கூட்டி சேர்க்க வேண்டிய விஷயம் கூட யார் மூலமா நடக்குதுன்னா மேசியா. அப்ப இவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு மேசியா வர போறாரு. இவங்க உலகத்தை ஆசீர்வதிக்க போறாங்க. அதான் பாயிண்ட். இவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு மேசியா வரணும். இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா உலகத்தை ஆசீர்வதிக்க போற. சந்தேகமா இருக்கு? சவுண்ட் தான் கேட்க மாட்டேங்குதா? என்ன பண்ணலாம்? கையில எடுத்து ஸ்பேஸ் பார்க்கலாம். ஹலோ உலகிறது கிளியரா கேட்கணும். ஹலோ உங்களுக்கு தெரியும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி அப்புறம் மாத்திக்கலாம் மறுபடியும். மேசியா இவங்களை ஆசீர்வதிப்பாங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கு.
அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இவங்க உலகத்தை என்ன பண்ண போறாங்க, ஆசீர்வதிக்க போறாங்க. அது உலகத்தின் கடைசியில் நடக்க போற சம்பவம். இப்போ இங்க இருந்து என்ன பண்ண போறோம், நம்ம இந்த பாயிண்ட் பூரா பார்க்கலாம். சோ உலக ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துல யூதர்களுடைய பங்கு அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கிறோம். இப்போ ஆலயம் கட்டிட்டு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன எண்ணம் வந்துச்சுன்னா, உடனடியாக மேசியா வந்து நம்ம என்ன பண்ணிடுவாரு, காப்பாத்திடுவாரு, ரட்சிப்பாரு அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்துச்சு. ஏன்னா அவங்க படித்த தீர்க்க தரிசனங்கள் பூரா அப்படித்தான் இருந்துச்சு. அதனால என்ன நினைச்சிட்டாங்க, மேசியா உடனடியா வருவார். நீங்க சொல்லி பார்க்கலாம், மேசியா உடனடியா வருவாரா? கட்டாயமா வரமாட்டார். இது அவங்களுக்கு புரிய வைக்கணுமா வேண்டாமா? புரிய வைக்கிறதுக்கு தான் தேவன் 9ஆம் அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, கிறிஸ்துடைய ராஜ்யம் வரணும்னா முதல்ல இங்க இருக்கிற ராஜ்யங்கள் டவுன் ஆகணும். சோ ஆலயம் கட்டும் போது அங்க இருந்த ராஜ்யம் எது? ஆலயம் கட்டும் போது அங்க இருந்த ராஜ்யம் எது? பெர்சிய ராஜ்யம் இருக்கு. சோ முதல்ல பெர்சிய ராஜ்யத்துக்கு முடிவு வரப்போது. யார் முடிவு கொண்டு வர போறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரேக்கர்கள் கொண்டு வர போறாங்க. சோ இதை பத்தி தான் 9ஆம் அதிகாரத்துக்குள்ள இருக்கு. அதுல விசேஷமா 9ஆம் அதிகாரத்துல முதல் 8 வசனங்களுக்குள்ள, 9ஆம் அதிகாரத்தின் முதல் 8 வசனங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அலெக்சாண்டர் எப்படி வந்து இந்த பெர்சியாவை அழிச்சு ஒவ்வொரு பட்டணமா பிடிக்கிறார் அப்படிங்கறத பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் பேசுறது கேக்குதா எப்படியாது? சரி கேக்குதா? ஓகே. பெர்சியாவை அவர் வந்து எப்படி அழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கிரேக்க ராஜ்யத்துடைய ஆதிக்கத்தை செலுத்துறார் அப்படிங்கறத பத்தி சரித்திரபூர்வமா தேவன் வந்து வேதாகமத்துல அருமையா சொல்லி வச்சிருக்காரு. சோ இதை வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம், படிச்சோம். முதல்ல அலெக்சாண்டருடைய டார்கெட் எந்த பட்டணம் பார்க்காம சொல்லணும், பெர்சியா. பெர்சியால எந்த பட்டணம்? பெர்சியாங்கிறது வந்து ஒரு ஊர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெர்சியாங்கிறது ஒரு ராஜ்யம். ஆந்திரா தானே? ஆதிரா. வாசிக்கலாமா மறுபடியும்? சகரியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகி பாரம். அலெக்சாண்டர் ஆதிராக் தேசத்துக்கு விரோதமா போச்சோனது யார்? எனி டவுட்? ஆதிராக் தேசத்துக்கு விரோதமா அலெக்சாண்டர் போச்சோனது யாருன்னு கேட்டார். கட்டாயமா தேவன் தான். ஏன்னா அவருடைய எய்ம் என்ன? உலக ராஜ்யங்களை அழிச்சு கிறிஸ்துடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அதான் பாயிண்ட், மறந்துடக்கூடாது. அதுக்கு முதல் ஆரம்பம் எங்க வந்திருக்குன்னா பெர்சியா ராஜ்யம் இப்ப வந்திருக்கு. மனுஷரின் கண்களும் இஸ்ரேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். அடுத்தது ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீர்வும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாய் இருக்கும். இங்க 2ஆம் வசனத்துல மட்டும் ஒரு மாற்றத்தை நம்ம கவனிக்கலாம். அந்த மாற்றம் என்னன்னா, மற்ற பட்டணங்களை பத்தி சொல்லும் போது இல்லாத ஒரு விசேஷத்தை தீரு பட்டணத்தை பத்தி சொல்றப்ப தேவன் கொடுத்திருக்காரு. அது என்னது? ஞானமுள்ள தீரு. சோ ஞானமுள்ள தீரு என்ன பண்ணிச்சு? அலெக்சாண்டர் வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே தீரு ஞானமா ஒரு காரியம் பண்ணிச்சு. வாசிக்கலாம் 3ஆம் வசனம். தீரு தனக்கு அரணை கட்டி. என்ன கட்டிட்டாங்க? இப்ப அலெக்சாண்டர் வரான்னு வெச்சுக்கோங்களேன், அரண் கட்டினா தப்பிச்சிடலாம். அலெக்சாண்டர் அனுப்புனது யாரு? கட்டண தப்ப முடியா? சோ தேவனே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்து இது ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு என்ன கட்டினாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார். சமுத்திரத்திலே உடைய பலத்தை என்ன பண்ணிடுவாரு? முடிச்சுவார். ஆக்சுவலா தீர பட்டணத்துக்கு பலம் என்ன தெரியுங்களா? சமுத்திரம் தான். ஏன்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சாத்தான் சப்ஜெக்ட்ல. டாக்ஸ் துறைமுக பட்டணம், அது ஃபுல் டாக்ஸ் கலெக்ட் ஆகுது. சோ இவங்களுக்கு காசு பணம் எல்லாமே அந்த பட்டணம் தான். இப்ப தேவன் சொல்றாரு, பட்டணத்தால வாழ்ந்த நீ, தண்ணியால வாழ்ந்த நீ எதுல அழிக்க போற? தண்ணியில அழிக்க போற. இது தெரியாம என்ன பண்ணாங்க? தன்னுடைய ஞானத்தை வச்சு அரண் கட்டினாங்களாம். இப்ப நம்ம படிக்க போற எல்லா விஷயமும் அலெக்சாண்டர் எப்படி உள்ள வரார் அப்படிங்கிறது பெரிய பாயிண்ட். அலெக்சாண்டர் உள்ள வரதை பத்தி நம்ம ஏன் படிக்கணும்? நம்ம அலெக்சாண்டருடைய சொந்தக்காரர்கள். கிறிஸ்துடைய ராஜ்யம் என்ன பண்ணப்படுறாங்க? ஸ்தாபிக்கப்படும். எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா இந்த சர்க்கிள் தான். இது இந்த சர்க்கிள் கூட இருக்கிற பிங்க் கலர், போன வாரமே பிங்க் கலர் தெரியல கரெக்டா. அந்த ப்ளூ கலர் பார்டர் தெரியுதா? பிங்க் கலர் பார்டர் தெரியுதா உங்களுக்கு? அது எல்லாமே பெர்சிய ராஜ்யம். அதுல இப்ப அலெக்சாண்டர் கை வச்சிருக்கிறது இந்த சர்க்கிள்குள்ள தான். இந்த சர்க்கிள்குள்ள என்ன பட்டணத்தை கை வச்சாருன்னா ஆதிராக் இல்லையா? ஆதிராக் அப்படிங்கிற தேசம். இந்த ஆதிராக் அப்படிங்கிற தேசத்துக்குள்ள தான் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹாமாத், தமஸ்கு, தீரு, சீதோன். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா லீடிங் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சிட்டிஸ் ஆஃப் சீரியா. சோ இந்த சீரியாவுடைய பேக்ரவுண்ட் நம்ம போன வாரமே பார்த்துட்டோம். இந்த பட்டணங்கள் எல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெர்சியனுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. இப்ப யாருடைய கண்ட்ரோலுக்கு மாற போகுது? ஆனா தீரு மட்டும் எப்படின்னா ஞானமா இருந்துச்சாமா.
தீர் என்ன பண்ணுச்சு? அலெக்சாண்டர் வரான்னு தெரிஞ்ச உடனே எங்க போயிட்டாங்க? கடலுக்குள்ள எப்படி போனாங்க? ஒரு தீவு. சோ ஒரு தீவு ஃபார்ம் பண்ணி அந்த தீவுல போய் செட்டில் ஆகி அரண் கட்டிட்டு அலெக்சாண்டர் தண்ணியை தாண்டி வந்து தங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு ஞானமா இருந்த தீரு சீதோன் பட்டணத்தை அலெக்சாண்டர் எதுக்குள்ளே போய் அடிச்சாரு? தண்ணிக்குள்ளே போய் என்ன பண்ணிருக்காருன்னு அடிச்சிருக்காரு. சோ இந்த பட்டணங்களை அடிச்ச உடனே நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் எங்க போறாருன்னு அலெக்சாண்டருக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரிஞ்ச அடுத்து யாருக்கு தெரியும்? அலெக்சாண்டருக்கு தெரியும். அலெக்சாண்டருக்கு தெரிஞ்ச யாருக்கு தெரியும்? அலெக்சாண்டருக்கே தெரியாது, நமக்கு தான் தெரியும். தேவன் சொல்லியிருக்காரு. அலெக்சாண்டர் அப்படியே போயிட்டு இருந்தாரு. அலெக்சாண்டர் போற இடம் தேவன் தான் போக சொல்லியிருக்காரு, அவருக்கு அப்ப தெரியாது. ஆனா அலெக்சாண்டர் எங்க போறான்னு யாருக்கு கரெக்டா தெரியும்? நமக்கு கரெக்டா தெரியும். ஏன்னா நம்ம தேவனுடைய சவுண்ட் குறையுது, தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய இந்த பதிலுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள். சோ அடுத்த அலெக்சாண்டருடைய அட்டாக் எங்க அப்படின்னா, அவருடைய டார்கெட் நல்ல மேப்ல பாத்துக்கோங்க. அவருடைய டார்கெட் நெக்ஸ்ட் எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எகிப்து. அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய ராஜ்யம் எகிப்து. சோ எகிப்த போய் இப்ப பிடிக்கணும்னா இங்க டயர் எங்க இருக்கு? தீர் எங்க இருக்கு? தீர் எங்க இருக்கு? அதை காட்டி கொடுக்க மாட்டாங்க. தீர் பாருங்க மேல இருக்கு, டயர் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ அங்க முடிச்சுட்டு நேரம் அப்படியே கீழே வராரு, எகிப்த பிடிக்க வராரு. எப்பவுமே ராஜாக்கள் வந்து ஒரு பட்டணத்தை ஜெயிச்சுட்டு அடுத்த பட்டணத்துக்குள்ள போறப்ப வழியில் இருக்கிற பட்டணத்தை பூரா பிடிச்சிருவாங்க. ஏன்னா வழியில திருப்பி போயிட்டு வரதுக்குலாம் அவங்களுக்கு கஷ்டம். சோ யாரெல்லாம் வழியில மாட்டுறாங்களோ எல்லா பட்டணத்தையும் அழிச்சிருவாங்க. அந்த மாதிரி அலெக்சாண்டர் எகிப்த பிடிக்க போறதுக்கு முன்னாடி எந்தெந்த பட்டணங்களை பிடிச்சார் அப்படின்னா ஆண்டுவேல் இருக்கிற பட்டணம். எங்க இருந்து ஆண்டுவே? தீரு. என்னென்ன பட்டணம்? அஸ்கா, சகரியா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்கள். அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும். எதை கண்டு பயப்படும்? அதை கண்டு பயப்படும். அலெக்சாண்டரை கண்டு பயப்படும். காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். காத்சா என்ன பண்ணுமாமா? காத்சா என்ன பண்ண? துக்கிக்கும். ஏன் துக்கம்? ஒண்ணு பண்ண முடியல. சோ துக்கிக்கும். அடுத்தது எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போடும். எக்ரோனுக்கு என்ன போயிடும்? நம்பிக்கையே அற்று போயிடும். அடுத்தது மிகவும் பிரலாபிக்கும். காத்சாவில் ராஜா அழிந்து போவார். காத்சால என்ன இருந்தா நம்ம ஏற்கனவே காத்சா ஏற்கனவே பேசியாச்சு காத்சா பத்தி. இப்ப அடிஷனல் இன்ஃபர்மேஷன்னா காத்சால ராஜா என்ன ஆயிடுவா? என்ன மீனிங் இருக்கு? ப்ராஃபஸில் இப்படி ஒரு விஷயம் சொன்னா என்ன அர்த்தம்? காத்சாவில் ராஜா அழித்து போவான்னு என்ன அர்த்தம்? அப்படிதான் இருக்குமா? ராஜ்யம் அழிவுனா தேவன் வேற மாதிரி சொல்லுவாரு. ராஜா அழிவானா அதுக்கு அர்த்தம் இருக்கு. நம்ம நிறைய ப்ராஃபஸி இதே மாதிரி படிச்சிருக்கோம். ராஜா அழிந்து போவான்னா வேற ராஜா கீழே போயிடும். வேற ராஜா கீழே படணும் போயிடும். புரியல உங்களுக்கு? காத்சால ராஜா அழிந்து போவான்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே காத்சாக்கு ராஜா வந்து அழிஞ்சு போயிடுவான். அப்ப காத்சா வேற ஒரு ராஜா கீழே போயிடும். அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிறது. அடுத்த பாயிண்ட். அஸ்கலோன் குடியேற்றி இருக்கும். எங்க நீங்க எங்க போறீங்க? அஸ்கலோன் கரெக்ட். அஸ்கலோன் என்ன இருக்கும்? குடியேற்றி இருக்கும். அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவாங்க. அஸ்தோத் இருக்குல, அஸ்தோத் அதுல யார் மட்டும் தான் இருப்பாங்களாமா? வேசியின் பிள்ளைகள் மட்டும் தான் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தியரின் கர்வத்தை அழிப்பேன். கடைசியா முடிச்சிட்டார். எப்படின்னா நான் பெலிஸ்தியரின் கர்வத்தை அழிப்பேன். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த சிட்டி எல்லாம் எதோட சேர்ந்தது? பெலிஸ்தியா. மறந்துடக்கூடாது. எந்த தியா? பெலிஸ்தியா. இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா இந்த பேரு? எதுக்கு கேள்விப்பட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதில சொல்லி அது எங்கேன்னு கேட்பீங்க. வம்ப வேண்டாங்கிறீங்களா? நிறைய விஷயத்துல நம்ம பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலையும் படிச்சிருக்கோம், புதிய ஏற்பாட்டிலையும் படிச்சிருக்கோம். சோ இந்த எல்லாம் அழிச்சு போங்கிறார். இப்ப மேப்ல இந்த பட்டணங்கள் பூரா எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த மேப் எந்த மேப்னு பாருங்க. இப்படி கிராஸா ஒரு லைன் போச்சுனாலே நமக்கு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச ஒரு ஊர் தான். இப்படி கிராஸா மேப்ல ஒரு லைன் போச்சுனாலே அது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஊர் தான். யாரது? இஸ்ரேல். அதோடைய பார்டர். இப்ப பாருங்க ஒவ்வொரு பட்டணமா வாசிக்கலாமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 5ஆம் வருஷத்துல என்ன பட்டணம் இருக்கு? என்ன பட்டணம் இருக்கு? அஸ்கலோன். மார்க் பண்ணா தெரியுதா? கீழே மார்க் பண்ண பாருங்க. அஸ்கலோன் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது காத்சா. காத். அது காத்சா கிடையாது, காத். காத். அப்புறம் எக்ரோன் வந்துருச்சா? எக்ரோன். அப்புறம் அஸ்தோத். எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. சோ இந்த பட்டணங்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பார்டர்ல இருக்கு. இந்த பட்டணம் இஸ்ரேல் பட்டணம் அப்ப கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரேலுடைய பார்டர்ல இருக்கு. சோ இந்த பட்டணங்கள் தான் அடுத்தது யாருடைய டார்கெட்? அலெக்சாண்டருடைய
டார்கெட். இந்த பட்டணத்தை டார்கெட் வச்சு இந்த பட்டணத்துக்கெல்லாம் தேவன் ஒட்டுமொத்தமா என்ன பேர் வச்சிருக்காருன்னா பெலிஸ்தியரின் கர்வத்தை நான் என்ன பண்ணுவேன், அழிப்பேன். தெரியுதா உங்களுக்கு? பிலிஸ்டைன் அப்படின்னு சொல்லி போட்ட ஒரு டாடர் லைன் இருக்கியா? சோ இது எல்லாமே முதல்ல இஸ்ரேல் கூட இல்ல. அதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா அது வேற ஒரு இடத்துக்கு போகுது. இப்ப இந்த பட்டணத்தையும் இதுக்கு முன்னாடி பிடிச்சாருல ஒரு 4 பட்டணம் பேர் சொல்லுங்க. தீர்ல ஆரம்பிச்சீங்கன்னா பிரேக் ஆயிடும். ஆதிராக்கு டைட்டில் ஆமாத், தமஸ்கு, தீரு, சீதோன், அப்புறம் அஸ்கா, அடுத்து அஸ்கலோன், காத்சா, எக்ரோன், அஸ்தோத். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா மேப்ல பார்க்கலாமா? இப்ப இவ்வளவுதான். முதல்ல பாத்தீங்கன்னா தீரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிருக்கேன் இல்லையா மேல, அங்கதான் தீரு இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா கண்ணுல தெரியும் இந்த படம் டெஃபினட்டா. இப்ப நம்ம பார்த்த பெலிஸ்தியா இருக்கு இங்க இருக்கு. சோ அலெக்சாண்டர் எப்படி வந்திருக்காரு? அப்படியே பார்டர்லயே வந்திருக்காரு. வர வர இடையில என்னென்ன பட்டணம் இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, புடிச்சிட்டாரு. இவருடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்னதான்? எகிப்து. இவருடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்னதான்? மாத்தக்கூடாது பின்னாடி. இவருடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்னதான்? இப்ப நான் சொல்லிட்டு வரதுலயே நீ கண்டுபிடிக்கலாம். எகிப்து தானே? சரி, மாத்தக்கூடாது பின்னாடி. ஓகே. சோ இப்ப இதெல்லாம் அலெக்சாண்டருடைய எம்பையர். இந்த கலர் இருக்கு பாத்தீங்களா, பிரவுன் கலர். இது எல்லாமே அலெக்சாண்டருடைய எம்பையர். இதுல இப்ப நம்ம பார்த்துக்கிற பகுதி நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? தீரு, இஸ்ரேல் அதெல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்குது. சோ அந்த பார்டர்ல இருக்கிற பட்டணத்தை தான் அவர் பிடிச்சிருக்காரு. என்னென்ன பட்டணம் பேரு? ஐயோ, காத்சா, எக்ரோன், அஸ்தோத். இப்ப பிடிச்ச மட்டும் பேசலாம், பெலிஸ்தியா மட்டும் பேசலாம். சோ இந்த பட்டணங்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? இப்ப இந்த பட்டணத்துல என்ன ஒரு விஷயம் நம்ம படிச்சோம்னா காத்சாவில் யார் அழிஞ்சு போயிருவா? யார் அழிஞ்சு போயிருவாங்க? ராஜா. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? காத்சாக்கு இனிமேல் என்ன கிடையாது? ராஜா கிடையாது. அப்படின்னா இப்ப நம்ம பார்த்த இந்த பெலிஸ்தியாங்கிற பட்டணம் இருக்கு இல்லையா, இந்த பட்டணத்துல யாரும் என் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க இல்ல. ஓகே. ஓகே. இப்ப அலெக்சாண்டர் செல்போன்ல ஓகே எந்த பாயிண்ட் வந்தல மறுபடி காத்சாவில் ராஜா அழிந்து போவான். இதுக்கு என்ன விளக்கம் பார்த்தோம்? இப்ப நம்ம பார்த்தோம்ல பெலிஸ்தியா, அதெல்லாம் ஒண்ணா எடுத்துக்கலாம். அதான் டைட்டில் வைக்கிறப்ப கீழே என்ன சொல்லி முடிச்சிட்டாருன்னா பெலிஸ்தியரின் கர்வத்தை நான் அப்படின்னு என்ன பண்ண போறார் தேவன்னா, பெலிஸ்தியா அப்படிங்கிற பட்டணத்துக்கு இனிமேல் யார் கிடையாது? ராஜா கிடையாது. அப்படி என்ன அர்த்தம்? பெலிஸ்தியாங்கிற பட்டணம் அழியாது, பெலிஸ்தியாங்கிற பட்டணத்துல ராஜா கிடையாதுன்னா இப்ப பெலிஸ்தியா யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே போகுது? நோ, இல்லை இல்லை. அப்பவே எந்த கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா எருசலேம், ஜூதா. ஏன்னா பக்கத்துல தான் என்ன சிட்டி இருக்குங்க? யூதா இருக்கு. யூதாவுடைய கண்ட்ரோல் எப்படி போச்சுங்கிறத நம்ம இப்ப படிக்கலாம். சரிங்களா? அப்படி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா யூதா பட்டணத்தோட இந்த பெலிஸ்தியா மெர்ஜ் ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம்? வசனத்துல வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்து. என்னங்க? திருப்பி சொல்லுங்க. அவனுடைய இரத்தத்தை அவனுடைய எவனுடைய? எவனுடைய? பெலிஸ்தியர். இதுக்கு முன்னாடி வசனத்துல என்ன முடிச்சோம்? பெலிஸ்தியரின் கர்வத்தை அழிப்பேன். இப்ப எங்க ஆரம்பிச்சிருக்காரு? அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவில் இருந்தும் நீக்கி போடுவேன். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று நீதியாக வைக்கப்பட்டான். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று என்ன வைக்கப்பட்டிருப்பானா? எவன்? அப்படின்னா அலெக்சாண்டர் வந்து பெலிஸ்தியாவை கேப்சர் பண்ணும்போது எல்லாரும் என்ன பண்ணல? அழிக்கல. இன்னும் கொஞ்சம் பேரு இருக்காங்க. இப்ப ஏன் இருக்காங்கன்னா அவங்க மீதியாக வைக்கப்பட்டவர்கள் எங்க போயிருவாங்கன்னா, வாசிங்க, யூதாவிலே பிரபுவை போல இருப்பான். எங்க போயிருவாங்க? யூதா. யூதா எது நமக்கு இப்ப மேப்ல பார்த்தோம் இல்லையா, பக்கத்துல இருப்பாங்க ஜூதா. எங்க இருக்கு? இந்த கிரீன் கலர். இங்கதான் பெலிஸ்தியர்கள். சோ அப்படியே மெர்ஜ் ஆகுது. அப்படி மெர்ஜ் ஆகிறப்ப பெலிஸ்தியர் இருக்கிற எல்லாத்தையும் அலெக்சாண்டர் அழிக்கல. மீதியாக வைக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த மீதியா வைக்கப்பட்ட ஜனங்கள் எங்க போய் சேர்ந்துடுறாங்கன்னா யூதால மீதியான ஜனங்கள் எப்படி இருக்காங்களாமா? பிரபு மாதிரி இருக்காங்க. எப்படி இருக்காங்களாமா?
பிரபு மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி தேவன் சொல்றாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரபுனா ஒரு உயர்ந்த பொசிஷனா அல்லது தாழ்ந்த ஒரு நிலைமையா? இவங்களே அடிமைகள். ஏன்னா அடிபட்டு போறாங்க. அடிபட்டு போற ஜனங்கள் யூதால போய் பிரபு மாதிரி இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனா வசனம் சொல்லுது அவங்க எப்படித்தான் இருப்பாங்களாமா? பிரபுவை போல் இருப்பான். கடைசி பாயிண்ட் பாருங்க. எக்ரோன் எபூசியனை போல இருப்பான். எக்ரோன் எப்படி இருப்பானாமா? எபூசியனை போல இருப்பான். எக்ரோன் யார் மாதிரி இருப்பானாமா? நம்ம எபூசியன். நம்ம எபூசியன் போல எக்ரோன் இருப்பானாமா. சரிங்களா? முதல்ல என்ன பண்ணானா, எப்படி இவங்கெல்லாம் பெலிஸ்தியர்கள்ல மீதியானவர்கள் யூதாவில் ராஜா இல்ல பிரபுவை போல் இருப்பான் அப்படிங்கிற வசனத்தை முதல்ல ஆங்கிலத்துல பார்த்தோம். ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்துக்கு போயிட்டு அப்புறம் தமிழுக்கு போறது பெட்டர். சோ ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, he shall be as a governor. கவர்னர். நம்ம ஊருக்கு கொஞ்ச நாள் அடி வாங்கிட்டு அகதிகளா வந்தாங்க தெரியுமா? நம்ம நாட்டுக்கு இலங்கை. அவங்க இலங்கை அகதிகள்லாம் வந்து நம்ம ஊர்ல பிரபு ஆயிட்டாங்களா? கவர்னர் ஆயிட்டாங்களா? இல்லையே. எங்க இருந்தாங்க? அகதிகளா சகதியில் இருந்தாங்க. அகதிகள் முகாமில் இருந்தாங்க. அப்ப அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா என்ன ஆயிட்டாங்களா? அவங்க கவர்னர் ஆயிடுவான்னு சொல்லி தேவனே இண்டிகேட் பண்றாரு. சோ தமிழ்ல பாக்குறப்ப பிரபு, இங்கிலீஷ்ல பாக்குறப்ப கவர்னர். அடுத்தது வேற மொழிபெயர்ப்புல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற வார்த்தை எடுத்து பார்க்கலாம்னு பார்த்தா, ரோதராம் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க, படிச்சு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னா, சீஃப் இன் ஜூதா. பெலிஸ்தியால அலெக்சாண்டர் கிட்ட அடி வாங்கி தப்பிச்ச மீதியானவர்கள் யூதால எப்படி இருக்காங்களாமா? சீஃபா? எப்படி பெறுறது? வாய்ப்பே இல்ல. யூதால யார் சீஃப்? யூதால யார் சீஃப் கேட்டு ரொம்ப கஷ்டமான கேள்வி. யூதால யார் சீஃபா இருந்திருப்பான்னு கேட்கறது. இஸ்ரேல் ஜனங்கள் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு மேல பிரபுக்கள் ராஜாக்கள் இருந்திருப்பாங்க, அதுக்கு மேல தேவன் தான். கண்டிப்பா இந்த ஜனங்கள் அப்படி வருவதற்கு வாய்ப்பே இல்ல. அப்ப இந்த 3 மொழிபெயர்ப்புமே சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. சோ நேரம் எங்க போயிடலாம்? வழக்கம் போல ஒண்ணு போடுவீங்களே, அதுவும் பழகி போச்சு. திருவள்ளுவத்தில் உண்மையாலுமே நான் பார்க்கல. சோ ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா, ஆங்கிலத்துல கவர்னர் அப்படின்னு போட்டிருக்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் மீனிங் எடுத்தா ஃபெமிலியரா இருப்பாங்கன்னு சொல்லி போட்டு. ஃபெமிலியர்னா என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? பிரபலமானவங்க. சோ இதுக்கு பிரபுவுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸ்ரீலங்கால இருந்து அகதிகள் வந்தாங்க. பிரபலமா இருந்தாங்களா இல்லையா? எல்லாரும் அவங்க பத்தி பேசணும். அதைத்தான் போட்டிருக்க வசனம். நீங்க எல்லாம் சொந்த ஊர்ல நல்லா இருந்த ஜனங்க, இப்ப அலெக்சாண்டர் அடி வாங்கி போய் யூதால எப்படி இருப்பீங்க? எல்லாரும் வேடிக்கை பார்க்கிற மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லி தேவன் சொல்றாரு. சோ கவர்னர் அப்புறம் பிரபு அப்படிங்கிற எல்லா மொழிபெயர்ப்பும் சரியான மொழிபெயர்ப்பு. சீஃப் அப்படிங்கிறதும் சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. அவங்க எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்த மாதிரி இருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது எக்ரோன் இருக்கு. எக்ரோன் எப்படி இருக்குமா? எக்ரோன் அப்படின்னு நீங்க தானே கேக்குறீங்க. எக்ரோன் எப்படி இருக்கு கேட்டேன். தூசி எப்படி இருப்பா? எபூசினி போட்டிருப்பாங்க. எக்ரோன் எதுதான் நமக்கு இப்ப இல்ல. எக்ரோன் அப்படிங்கிற பேரை இப்ப நம்ம எதுக்குள்ள தான் பார்த்தோம்? பெலிஸ்தியா தான் பார்த்தோம். அப்படின்னு என்ன சொல்ல வர்றார் தேவன்? பெலிஸ்தியர்கள் யூதாவோட போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அடுத்து ஒரு க்ளூ தராரு. என்ன மாதிரினா, எக்ரோன் அப்படிங்கிற பட்டணம் எது மாதிரி இருக்குமா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எபூசியன் அப்படிங்கிறதுனா என்ன? எபூசியன் அப்படிங்கிறதுனா the city of David அப்படின்னு அர்த்தம். சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதின் நகரம். ஏன் இந்த தாவீது நகரத்தை பத்தி இப்ப நான் பேசுறேன்னா, எபூசியன்கிற பேர் இருந்த இடத்துல தான் தாவீதுடைய நகரம் இருந்துச்சு. ஏன்னா எபூசியர்களை ஜெயிச்சது தாவீது. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6 7ஆம் வசனங்கள். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யார் மேல் வசனம் படிக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். எங்க போனாரு? எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை. நீ இதுக்குள்ள என்ன பண்ண போறதில்ல. தேவன் இவங்களை விட்டு வச்சிருக்கிறது பெருசு. இதுக்குள்ள நீ பிரவேசிக்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்தது. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை எபூசியன்கிற பேருக்கான எடுத்துக்கிறேன். எபூசியனோட எதுக்கு எக்ரோனை கம்பேர் பண்றாங்கன்னா, எபூசியனுக்கு என்ன நடந்துச்சோ அது யாருக்கு நடக்கும்? எக்ரோனுக்கு நடக்கும். புரியுதா? புரியல உங்களுக்கு? எக்ரோன் யாரை போட்டிருப்பான்?
அப்ப எபூசின் எப்படி வந்தாலும் அப்படிதான் யார் வருவா? எக்ரோன் வருவான். இப்ப எபூசினுக்கு என்னாச்சு? பேர் மாறி போச்சு. யார் புடிச்சா? தாவீது. புடிச்சவன் என்ன பண்ணிட்டாரு? பேரை மாத்திட்டாரு. இப்ப முதல்ல வாசிங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6, 7. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். தன் மனுஷரோடு கூட எங்க போனாராமா? எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் யார் சொன்னார்கள்? எபூசியர்கள் சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. சோ எபூசியரை தாவீது என்ன பண்ணிட்டாரு? துரத்தி விட்டாரு. அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா தாவீதின் நகரம். அப்படின்னா எபூசியர் இருந்த இடத்தை தாவீது பிடிச்சோன்னு அதுக்கு என்ன பேர் மாறிடுச்சு? தாவீது நகரம். இப்ப எக்ரோன்ங்கிற இடத்தை அலெக்சாண்டர் பிடிச்சோன்னு என்ன பேர் மாறி போச்சு? யார் அலெக்சாண்டர் பிடிச்சோன்னு என்ன பேர் மாறி போச்சுன்னா யூதாவோட என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடுச்சு. பட் யூதால இந்த மீதியான ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுது பாத்தீங்கன்னா பிரபலமானவங்க இருந்தாங்க. ஃபெமிலியர் அப்படின்னா ஒரு வேடிக்கை பொருள் மாதிரி இந்த ஜனங்கள் அந்த நாட்டில் போய் இருப்பாங்கன்னு தேவன் சொல்றாரு. சோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சரித்திரமும் இந்த பாக்ஸ்குள்ள தான் நடக்கும். இந்த பாக்ஸ்குள்ள என்னெல்லாம் இருக்கு? அஸ்தோத் இருக்கு, அஸ்கலோன் இருக்கு, காசா இருக்கு. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? பெலிஸ்தியன் ஸ்டேட்ஸ். பக்கத்துல என்ன இருக்கு? இப்ப வசனம் சொல்லுது அலெக்சாண்டர் வந்து இந்த சிட்டியை பிடிச்ச உடனே காசால, அதாவது பெலிஸ்தியால மீதியானவர்கள் எங்க போயிருவாங்க? யூதால போயிருவாங்க. சோ யூதாவும் பெலிஸ்தியா என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா ஒரே நகரமாக மாறிடுச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எக்ரோன் எது மாதிரி இருப்பா? எபூசியர். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா 1000 அப்படிங்கிற பேரை மெர்ஜ் பண்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாட்டில இருந்து எடுத்திருக்காரு. இப்ப சொல்லி பார்க்கலாம் அலெக்சாண்டருடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்ன? எகிப்து. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இப்போ எந்த பார்டர்ல வந்துட்டு இருக்காரு? நல்லா யோசிங்க. எந்த பார்டர்ல வந்துட்டு இருக்காரு? இஸ்ரேலுடைய பார்டர்ல வராரு. கட்டாயமா எகிப்துக்கு போறதுக்கு இவருக்கு இடைஞ்சல் இருந்தா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான். சோ அலெக்சாண்டர் என்ன திங்க் பண்ணிருப்பாரு? பேசாம இந்த இஸ்ரேலை புடிச்சிட்டா கம்ப்ளீட் ஏரியா யாருக்கு சொந்தமா இருப்பேன்? நமக்கு சொந்தமாயிரும். நம்ம எகிப்தை பிடிக்கிறதுக்கும் போறதுக்கு வர்றதுக்கு இடைஞ்சல இந்த நகரம் இருக்காது. சோ பெட்டர் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நேரா போய் எதை பிடிச்சிடலாம்? இஸ்ரேலை பிடிக்கலாம்னு சொல்லி நினைக்கும் போது தேவன் பாருங்க அந்த ப்ராஃபஸி பைபிள் இல்ல. ஏன்னா இஸ்ரேல் என்ன பண்ண முடியாது? கட்டாயமா பிடிக்க முடியாது. ஆனா அலெக்சாண்டர் மனசுக்குள்ள கட்டாயம் அந்த எண்ணம் இருந்திருக்கும். அந்த எண்ணத்தோட அலெக்சாண்டர் இஸ்ரேலை பிடிக்கலாம்னு நினைக்கும் போது என்ன நடந்திருக்கும்? தேவன் அதுக்கு பர்மிஷன் என்ன பண்ணல? கொடுக்கல. இதுக்கு முன்னாடி இந்த சிட்டி எல்லாம் தீரு ஞானமா போய் அரண் கட்டினாங்க. தேவன் பர்மிஷன் கொடுத்தாரு, அலெக்சாண்டர் போய் பிடிச்சார் இல்லையா? அதே மாதிரி நம்ம பார்த்த எல்லா சிட்டியும் தேவன் பர்மிஷன் கொடுத்ததுனால அலெக்சாண்டர் பிடிச்சாரு. இப்ப அலெக்சாண்டருக்கே ஒரு ஆசை கேட்டீங்கன்னா எப்படியா இஸ்ரேல் என்ன பண்ணிடணும்? பிடிச்சிடணும். பட் பர்மிஷன் யார்கிட்ட வரல. இப்ப சொல்லுங்க யார் சொல்றது நடக்கும்? இது தேவனே நம்மகிட்ட சொன்ன எப்படி இருக்கும்? அவன் நினைச்சா நான் சொல்றேன் முடியாது. இது தேவனே சொல்ற பாருங்க. வாசிக்கலாம் சகரியா 9th chapter 8th verse. சகரியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சேனையானது புறப்படும் போது. எந்த சேனை? லிங்க் பண்ற பாருங்க தேவன். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போது. இப்ப சொல்லுங்க போயிட்டு சேனை திரும்பி வருமாமா? ஏன்? இப்ப உங்களுக்கு எது முக்கியம்? எகிப்து. சோ எகிப்துக்கு போயிட்டு வரதுக்கு எது இடைஞ்சலா இருக்கு? இஸ்ரேல். சோ என்ன அவன் நினைக்கிறான் அலெக்சாண்டர்னா எப்படியா இஸ்ரேல் என்ன பண்ணிடலாம்? பிடிச்சிடலாம். பட் தேவன் சொல்றாரு ஒரு காலம் முன்னால இஸ்ரேல் என்ன பண்ண முடியாது? பிடிக்க முடியாது. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் ஆலயம் காக்கப்படும்படி. சரியான பாயிண்ட். என் ஆலயம். யார் பேசிட்டு இருக்கா? தேவன் சொல்றாரு என்னுடைய ஆலயம் காக்கப்படும்படிக்கு அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். அலெக்சாண்டருக்கு சொல்லல, ஜெனரலா சொல்றாரு. அலெக்சாண்டர் புரிஞ்சுக்க வேண்டியதுதான். சுற்றிலும் என்ன போட்டுவேன்? நானு பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் எந்த ராஜா உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டான்? நான் சொல்லாம வர மாட்டான். அதான் முக்கியம். குறும்பு பண்ணுனீங்க உள்ள விட்டுருவேன். இப்ப அலெக்சாண்டர் எப்பேற்பட்டாலும் இருந்தாலும் சரி நான் பர்மிஷன் கொடுக்காம உங்களை என்ன பண்ண முடியாது? டச் பண்ண முடியாது. ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. எதை இஸ்ரேல் சொன்னா கட்டின ஆலயம், அதை என் கண்களாலே நான் என்ன பண்ணிருக்கேன்? இப்ப தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா அலெக்சாண்டர் என்ன தடைகள் இருந்தாலும் சரி எதை பிடிக்க முடியாது? இஸ்ரேலை பிடிக்க முடியாது. ஆனா அலெக்சாண்டருக்கு இப்ப எது மேல ஆசை? இஸ்ரேல்.
சோ என்ன பண்ணிருப்பார் அலெக்சாண்டர், எப்படியாவது இஸ்ரேலை பிடிச்சிடும் சொல்லிட்டு தன்னுடைய சேனையை அனுப்புறதுக்கு முன்னாடி தன்னுடைய தூதனை அனுப்புறாரு, ஒரு ஒரு மெசஞ்சர் அனுப்புறாரு. யாரு? அலெக்சாண்டர். அப்ப அங்க யார் ஃபெமிலியர் ஆலயம் தானே கட்டியிருக்காங்க. சோ ஆலயத்துல யார் ரொம்ப பெரியவங்க? பிரதான ஆசாரியர். சோ அங்க பிரதான ஆசாரியர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்ன தெரியுங்களா? வாசிக்கலாம். நெகேமியா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நெகேமியா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோயாதா யோனத்தானை ஈஸியா படிச்சிட்டீங்க, பரவாயில்ல. நீங்க ஒரு தடவை சொல்லுங்க பேர். எதுக்கு திட்டுறீங்க நீங்க? யோயாதா யோனத்தானை பெற்றான். யாரை பெற்றான்? யோனத்தானை பெற்றான். யோனத்தான் யதுவாவை பெற்றான். யாரை பெற்றான்? பேர் வைக்கிறது வைக்கிறாங்க, நல்ல வாய் நுழைய மாதிரி இருக்கிறாங்க. இப்ப ஏன் நமக்கு தமிழ்ல படிக்கிறது அந்த பேர்லாம் கஷ்டமா இருக்கு, பட் எபிரேய பாஷை இந்த பேர்லாம் கஷ்டமே கிடையாது, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சோ இப்போ நமக்கு யார் தேவைன்னா யதுவா. இந்த யதுவா தான் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ஜதுவா அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம எப்படி தான் படிச்சுக்கலாம்? ஜதுவா கரெக்டா, யதுவா கரெக்டா? ரெண்டுமே கரெக்ட். எப்படி வச்சுக்கலாம் நம்ம? யதுவா. சோ யதுவா யாருன்னா ஹை பிரீஸ்ட் ஆஃப் இஸ்ரேல். சோ இவர்கிட்ட அலெக்சாண்டர் ஒரு மெசேஜர் அனுப்புறாரு. என்ன சொல்லினா, பேசாம நீ என்ன பண்ணுவீங்க கூட சரண்டர் ஆயி. அலெக்சாண்டருக்கு சண்டை போட்டு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. எருசலேமை பொறுத்த வரைக்கும் அலெக்சாண்டர் சண்டை போட்டு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்? ஏற்கனவே ஜெயிச்சுட்டு வராரு இல்லையா? இதை பார்த்தாலே பார்த்து பேசாம என்ன பண்ணுவீங்க என்கிட்ட சரண்டர் ஆகி சொன்ன உடனே என்ன நினைச்சோ தெரியல, இந்த யதுவா பயம் வந்தா கூட இந்த யதுவா என்ன சொல்றாருன்னா, நோட், நாங்க சரண்டர் ஆக மாட்டோம். அதுக்கு என்ன ஜோசப் சிஸ்டில் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ப கொஞ்சம் பெர்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டில் இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் அலெக்சாண்டர் பிடிக்கல. அலெக்சாண்டர் பெர்சியாவுடைய எல்லா ராஜ்யத்தையும் என்ன பண்ணல, பிடிக்கல. ஏற்கனவே பெர்சிய ராஜ் யாருக்கு சப்போர்ட்? இஸ்ரேலுக்கு சப்போர்ட் இருக்கு. சோ அந்த சப்போர்ட்னால இவர் என்ன சொல்லிருக்காருன்னா, பெர்சியர்களை மீறி அலெக்சாண்டரால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஒரு தைரியத்துல என்ன சொல்றாருன்னா, நாங்க உனக்கு என்ன பண்ண மாட்டோம், அடிபணிய மாட்டோம்னு சொன்ன உடனே நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் சும்மா இருப்பாரா? என்ன பண்ணுவாரு? நேரா படையை தட்டிட்டு எருசலேம் மீது பழி தீர்ப்பதற்காக ஒரு படையை தட்டிட்டு போறாரு. சோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே பைபிள்ல ஃபுல்லா இல்ல, ஆனா யூத சரித்திர நிபுணர் ரொம்ப கிளியரா எழுதியிருக்கார் வசனத்தோட லிங்க் பண்ணி. சோ அதுல பாத்தீங்கன்னா ஜோசபஸ் தி வார்ஸ் ஆஃப் தி ஜூஸ் அப்படின்னு சொல்லி யூதர்களுடைய போர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. சோ அதுக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இப்போ யார் முன்னாடி வந்திருக்கா? அலெக்சாண்டர் யூதாவோட எதுக்கு பிடிக்கிறதுக்காக, கேப்சர் பண்றதுக்காக வந்திருக்காரு. வந்து அலெக்சாண்டர் இறங்கின உடனே என்ன நினைச்சோ தெரியல, இந்த பிரதான ஆசாரியன் இருந்தார், அவர் பேர் என்னங்க? யதுவா என்ன பண்ணாருன்னா, ஹை பிரீஸ்டோட ஃபுல் ட்ரெஸ் போட்டு தனக்கு கூட வரக்கூடிய தன்னுடைய அசோசியேட்ஸ் எல்லாத்துக்கும், படை வீரர்கள் இல்ல ஆசாரியர்கள் எல்லாத்துக்கும் அந்த ஆசாரிய வேலை செய்யற போட ட்ரெஸ் போட்டு விட்டு வாங்க போலாம் சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு. என்ன ஒரு ஆச்சரியம், இவங்களை பார்த்த உடனே அலெக்சாண்டர் அப்படியே குதிரையில இருந்து இறங்கி மண்டி போட்டு வணக்கம் சொல்றாரு. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் எழுதுறது அப்படியே நான் போட்டிருக்கேன். The high priest instructed by heaven. அதாவது ஜதுவாக்கு இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வருது? ஹெவன் எங்க இருக்கு? தேவன் கிட்ட இருந்து வருது. என்னன்னா, நீ நான் சொல்ற Dress போட்டு போய் நில்லு முன்னாடி. போய் நில்லு, ஆட்டோமேட்டிக்கா அவன் முன்னாடி என்ன பண்ணிடுவான்? விழுந்துருவான். உடனே சொன்ன மாதிரியே இந்த பிரதான ஆசாரியருடைய தலைப்பாகையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற Dress அலெக்சாண்டர் பார்த்த உடனே இம்மீடியட்டா இறங்கி சரண்டர் ஆகிறார். இந்த காட்சியை வந்து யாராலையுமே நம்ப முடியாத ஒரு விஷயம் இருந்தா கூட நம்புவதற்கு வசனம் இருக்கு. தேவன் சொல்லிட்டாரு, ஒருத்தர் கூட என்னமே ஒரு தேசத்துக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஆனா அலெக்சாண்டர் ட்ரை பண்ணிருக்காரு, ஆனா நடக்கல. இப்ப இவர் அடிபணிச்சத அலெக்சாண்டருடைய ஒரு ஆபீசர், சின்சியர் ஆபீசர், அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பர்மேனியூ அப்படிங்கிற என்ன கேட்கிறான்னா, அலெக்சாண்டர் இந்த மாதிரி யார்ட்டையும் அடிபணிச்சு அவர் பார்த்தது இல்லை. இப்ப அவருக்கு பயங்கர கோவம் வந்து அலெக்சாண்டருடைய ஆபீசர் போய் கேட்கிறாரு, என்ன காரணத்தினால இப்படி நீ திடீர்னு சண்டைறான, நம்ம இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த ஏன்பா பண்ணுன்னு கேட்கிறப்ப, அப்ப அவர்கிட்ட மட்டும்தான் அலெக்சாண்டர் ரகசியத்தை சொல்றாரு. நான் ஏன் அவனை பார்த்தவன இறங்கி சண்டைறானா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நான் இதுக்கு முன்னாடி ஆசியாவை நோக்கி படையெடுத்து போகும்போது, அப்படி சரித்திரம் அலெக்சாண்டர் சொல்றாரு, நான் படையெடுத்து போறப்ப எனக்கு கனவுல ஒரு விஷயம் வந்துச்சு. அந்த கனவுல வந்த விஷயத்த இப்ப நான் எங்க பார்த்தேன்னா, யதுவாவுடைய அந்த கிரீடத்துல ஒரு சிம்பிளா இருந்தா நான் பார்த்தேன். அப்படி கிரீடம் என்ன, இந்த தலைப்பாகையில இருந்து ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று பார்த்திருக்காரு. அது என்னெல்லாம் போடலங்க, நானும் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், அது என்ன மேட்டருங்கிறது இல்லை. ஆனா அந்த விஷயத்தை பார்த்தேன். அதை பார்த்த உடனே இதுதான் உண்மையான தேவன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், அப்படியே நான் யதுவா கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். யதுவா கிட்ட சரண்டர் ஆன உடனே யதுவா சும்மா ஓடுவாரா?
கட்டாயம் அலெக்சாண்டர் கூட்டிட்டு எங்க போவாரு? நேரா தேசத்துக்குள்ள போய் என்ன ஒரு ஆச்சரியம், அலெக்சாண்டர் அப்படியே எதுவா கூட போய் எருசலேம் தேசத்தை கண்டிப்பா எங்க போயிருப்பாரு? சுத்தி பார்க்க போயிருப்பாரு. ஆலயத்தை சுத்தி பார்த்துப்பாரா? ஆலயத்தை சுத்தி பார்த்துக்கிறப்ப எதுவா சும்மா இருப்பாரா? எதுவா ஏற்கனவே ஹை பிரீஸ்ட், கண்டிப்பா அவருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும். இந்த தானியேல் ஒருத்தர் இருந்தார் இல்லையா? இருந்தாரா இல்லையா? இருந்தார். அந்த தானியேல் ஒரு கனவுக்கு விளக்கம் சொன்னாரா? அந்த விளக்கத்தை புத்தகத்தில் எழுதி வச்சிட்டாரா? இது யூதர்களுக்கு தெரியுமா? எதுவா தெரியுமா? உடனே எதுவோட லிங்க் பண்ணிருப்பாரு சம்பவத்தை. நேர அந்த நேபுகாத்நேச்சாருடைய சிலை தரிசனத்தோட கம்பேர் பண்ணி அலெக்சாண்டர் கூப்பிட்டு, உன்னை பத்தி எங்க தேவன் சொல்லியிருக்காரு தெரியுமா? கேட்டு மாட்டாரு. டேனியல் ப்ராஃபஸி எடுத்து கரெக்டா கோட் பண்ணி பாரு, உன்னை பத்தி நீ இப்படி வருவ, நீ வேர்ல்ட் எல்லாத்தையும் கான்கர் பண்ணுன்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரியும், எங்கள் தேவன் உன்னை பத்தி சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே இப்ப அலெக்சாண்டர் கம்ப்ளீட்லி சரண்டர். நான் ஏற்கனவே சொன்ன போயிட்டேன், அலெக்சாண்டர் யூதர்கள் என்ன பண்ணல, துன்புறுத்தல. அதுக்கு மாறா என்ன ஒரு முடிவு எடுத்தான்னு பாத்தீங்கன்னா, இவங்க தேவன் தான் உண்மையான தேவன். சோ அந்த இன்ஃபர்மேஷன் அலெக்சாண்டருக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த யதுவாவுடைய அந்த சமயத்துல தேவன் அவர் கொடுத்த ஒரு ஞானம். அந்த ஞானத்தின் மூலம் இப்ப எது காக்கப்பட்டாச்சு? யூதா காக்கப்பட்டாச்சு, இஸ்ரேல் காக்கப்பட்டாச்சு, ஆலயம் காக்கப்பட்டாச்சு. இதுதான் தேவன் சொல்றார். வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும், அதாவது இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் எத்தனையோ தடவை அலெக்சாண்டர் எங்க போயிருப்பாரு? எகிப்துக்கு போயிருப்பாரு. ஒரு தடவை கூட யாருக்கு அட்டாக் இல்ல, இஸ்ரேலுக்கு கிடையாது. புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். அதை சுற்றிலும் என்ன போடுவேன்? பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து. ஒரு ராஜா குதிரை மேல ஏறி படையோட எனக்கு அடிபணி மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்தான். கடைசியில் என்ன போச்சு? அவன் அடிபணிச்சிட்டு என்ன சொல்லிட்டு போயிட்டானா, உங்கள் தேவன் தான் உண்மையான தேவன். இஸ்ரேல் பார்த்து அலெக்சாண்டர் சொன்னதை நாளைக்கு உலக ஜனங்கள் சொல்லுவாங்க, உங்கள் தேவன் தான் உண்மையான தேவன். எல்லா ஜனங்களுக்கும் உண்மையான தேவன் யாருக்குன்னு சொல்ல போறதுல பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, இப்ப இருந்தாலும் சரி, நாளைக்கு ஃபியூச்சரா இருந்தாலும் சரி, யாருக்கு பங்கு இருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்கள். ஐசாயா 60th chapter 18th verse. ஏசாயா 60 இங்கிலீஷ் சொல்றது பாக்குறீங்களா? கடைசியா சொல்றேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும், கொடுமை அப்படி சொல்லுங்க, அந்த மாதிரி கொடுமை இனிமேல் உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் என்ன பண்ணாது? கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். சோ இத படிக்கிறப்ப எனக்கு அலெக்சாண்டர் பத்தி நிறைய படிக்கணும்ங்கற ஆசை வந்து, நிறைய இன்டர்நெட்ல போய் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கறப்ப சில வார்த்தைகள் எடுத்து அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டிருக்கேன். அதை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அலெக்சாண்டர் இதான் மேக்ஸிமோடைய போட்டோ நிறைய இடத்துல இருக்கிறது. இதான் இப்படிதான் இருந்துக்கணும் போல இருக்கு, தெரியல. ஆனா குதிரை மேல தான் வந்திருக்காரு, அது சந்தேகமே இல்லை. குதிரை மேல வரனால சண்டைக்கு வரன்னு அர்த்தம், சரிங்களா? அலெக்சாண்டர் எருசலேமுக்கு விஜயம் செய்த பின்பு அவர் கைப்பற்றிய வேற எந்த நாடுகளுக்கு வழங்கப்படாத உதவிகளை யாருக்கு வழங்கியிருக்காரு? யூதர்களுக்கு வணங்கியிருக்காரு. உண்மைங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சரித்திரபூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஏன் வணங்கினாரு? தேவன் சொல்லிட்டாரு, நான் பர்மிஷன் கொடுக்காம நீங்க எதையுமே என்ன பண்ண முடியாது, இஸ்ரேல்ல டச் பண்ண முடியாது. ஆனா தேவன் பர்மிஷன் கொடுத்த எல்லா இடத்தையும் டச் பண்ணாரு. யாருன்னா அலெக்சாண்டர். சோ சகரியா 9ஆம் அதிகாரத்துல இந்த பாயிண்ட்ல சகரியாவுக்கு தேவன் நிறுத்திட்டு, இங்க அலெக்சாண்டருக்கு அப்புறமா 300 வருஷம் கழிச்சு ஒரு சரித்திரத்துக்குள்ள போயிட்டாரு. 9ஆவது சாப்டர்ல இதுக்கப்புறம் ஏறக்குறைய ஒரு 300 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு விஷயத்துக்கு போயிட்டாரு. அதுவும் யாருக்கு தான் நடக்க போகுதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள். சோ அந்த இன்ஃபர்மேஷன் 9ஆம் அதிகாரத்துல அலெக்சாண்டர் வராருன்னு படிச்ச நமக்கு தேவன் அடுத்தது இன்னொரு ராஜா வராருங்கிறத அவருக்கு உங்களுக்கு விளக்குறாரு. புரியுது உங்களுக்கு என்ன வருதுன்னு பாயிண்ட்? அலெக்சாண்டர் வந்த விதத்துக்கும் இப்ப யார் வரப்போறா? இன்னொரு ராஜா வரப்போறாரு. அந்த ராஜா கண்டிப்பா அலெக்சாண்டர் மாதிரி வரமாட்டாரு. அந்த ராஜா கண்டிப்பா அலெக்சாண்டர் மாதிரி வரமாட்டாரு, அவர் வேற மாதிரி வருவார். இப்ப சொல்லுங்க, அலெக்சாண்டர் வந்தது எதுக்காக? யுத்தத்துக்காக. இப்ப நம்ம பார்க்க போற ராஜா வரப்போறது எதுக்காக? சமாதானத்துக்காக. யாருக்கு சமாதானம்? இஸ்ரேலுக்கு சமாதானம். புரியுதா உங்களுக்கு? அந்த ராஜா யுத்தத்துக்கு வந்து சமாதானமாயிட்டான். இந்த ராஜா வரும்போது எப்படித்தான் வராருன்னா சமாதானமா தான் வராரு. சோ சமாதானமா வரக்கூடிய ராஜா எதுல வருவாரு? சண்டைக்கு வர ராஜா எதுல வருவாரு? சண்டைக்கு வர ராஜா கார்ல வருவாரு. சமாதானத்துக்கு வரக்கூடிய ராஜா கழுத மேல வருவாரு. வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு. ஏன் சகரியாவுக்கு தேவன் இப்படி சொல்றாரு? கலிகூறு, கலிகூறு, சந்தோஷமான. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ராஜாக்கள் உன்னை அடிக்க வந்தாங்க, இப்ப வரப்போற ராஜா உன்னை காப்பாத்த வந்திருக்கு. சோ சீயோன் குமாரத்தியே நீ என்ன பண்ணு? கலிகூறா? கலிகூறு, மிகவும் கலிகூறு. எப்படி கலிகூறு? மிகவும் கலிகூறு, மிகவும் கலிகூறு. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. ஏன்னா அடுத்து வரப்போற ராஜா உனக்கு கம்பீரிக்கிற அளவுக்கு ஒரு நியூஸ் கொண்டு வராரு. எப்படி வராரு? வாசிங்க. இது உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அலெக்சாண்டர் எந்த ராஜா? உன் ராஜான்னு சொல்ல முடியும்? அலெக்சாண்டரை கட்டாயமா சொல்ல முடியாது. ஆனா யார் சொல்லலாம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இப்ப क्वेश्चन, சகரியா கிட்ட தேவன் இந்த ப்ராஃபட் சொல்றப்ப இயேசு கிறிஸ்து முதலாம் வரியில வந்துட்டாரா? கொஞ்சம் பேர் இன்னும் முடிவு வரல, டக்குனு கேட்காதீங்க, கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுக்குறாங்க. இத பேசும்போது இயேசு கிறிஸ்து முதலாம் வரியிலே வரல. அப்ப அவர் வரப்போறான்னு சொன்ன வசனம் ராஜா வரப்போறான்னு சொல்லுது, அது முதலாம் வரியிலே வா. நான் எப்படி தலையாட்டுன்னு பார்த்து தான் பாட்டு போடுறேன். முதலாம் வரியிலே, இரண்டாம் வரியிலே, சரி ராஜா ராஜா ராஜாங்கிற பேர் மட்டும் தான் கேட்கிறது, கேட்கல எனக்கு. சோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். இந்த பாயிண்ட் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தான் சொல்றாரு. அவர் ராஜா தான், பட் எந்த ராஜாவுக்கு இல்லாத கேரக்டர் அவருக்கு. என்னது? நீதி உள்ளவர். நீதி உள்ளவர் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதல். 100% தேவனுக்கு கீழ்ப்படிச்சவர். அடுத்தது யாரை ரட்சிக்க? ஒன்ன ரட்சிக்க. ரட்சிக்கிறவரும் என்ன கேரக்டர் இருக்குது உலகத்துல? சொல்லுங்க பார்க்கலாம், எந்த ராஜாவுக்கும் இந்த கேரக்டர் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, எந்த ராஜாவுக்கும் இந்த கேரக்டர் கிடையாது. சோ இயேசு கிறிஸ்து எந்த கேரக்டரோட வராரு, ஆனா என்ன பொசிஷன்ல வராரு பாருங்க. ராஜா வந்தா கூட அவர் எப்படி இருக்காரு? ஸ்டில் தாழ்மை உள்ளவராகும். தாழ்மை உள்ளவர் சொல்லிட்டு தாழ்மை காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசா தெரியாது. சோ தேவன் சொல்றாரு அவர் தாழ்மை உள்ளவர்னாலதான் எது மேல ஏறி வராரு? கழுதையின் மேல். எது மேல? உண்மை சொல்ல முடியும். இப்ப நம்மளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு கழுதை மேல ஏறி போச்சுன்னு போவோம். ஏன்? கழுதை முதல்ல உதைச்சிடும். அது ஒரு நார்மலான காரணம். உதைக்காத கழுதை கூப்பிட்டு வந்து மேல ஏறினா ஏறுமா? ஏன்? இது குதிரை மேல ஏறதுக்கு பீச்ல போய் 500 ரூபாய் கொடுத்து குதிரை மேல ஏறி ரவுண்ட் அடிக்கிறது, கழுதை மேல ஏறி ரவுண்ட் அடிக்கிறதுக்கு முடியாது. ஏன்? நம்ம யாரு? நம்முடைய ஸ்டேட்டஸ் இல்லை. நம்ம போய் கழுதை மேல. இங்க பாருங்க, ராஜா அப்படி வந்திருக்காரு. எது மேல வந்திருக்காரமா? கழுதையின் மேலும் வந்திருக்காரு. அடுத்தது கழுதை குட்டியாகி மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். சோ ஆங்கிலத்துல நல்லா அந்த விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ட்ரெடிஷனல் மேனர். இது வந்து ஒரு பாரம்பரியம். கழுதை மேல ஏறி வர்றதுங்கிறது ஒரு பாரம்பரியம். என்ன பாரம்பரியம்னா, in which the kings of Israel entered upon their office was to ride into Jerusalem upon a white ass. வெள்ளை கழுதை மேல ஏறி தான் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆபீஸ், அவங்களுடைய அரண்மனைக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா என்டர் ஆவாங்க. எந்த ஊர்ல? கோயம்புத்தூர்ல, இஸ்ரேல். நீங்க சொல்ல பார்க்கலாம், யார் யாரெல்லாம் அப்படி கழுதை மேல ஏறி ராஜாவா உள்ள வந்தது? தாவீது, சாலமன், சவுல், அப்சலோம். அப்சலோம் ராஜான்னு ஏத்துக்க முடியாது. ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்காங்க. பட் மேக்ஸிமம் வேற எந்த ராஜாக்களும் என்ன பண்ண மாட்டாங்க, கழுதை மேல வருவதற்குரிய வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ராஜா வந்தாரு குதிரை மேல. இப்ப வந்திருக்கிற ராஜா கழுதை மேல. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? சூப்பர் வித்தியாசம். இந்த வித்தியாசம் தெரியாம தான் இத்தனை நாள். அது என்ன அழகா, அந்த ஆங்கில வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. என்னன்னா, he was solemnly entering as a humble king of peace. Humble king of peace. தாழ்மையுள்ள ராஜாவா அமைதியா சமாதானத்தை கொடுக்கறதுக்காக அவர் வராரு. இத பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலி என்டரிங் தி சிட்டி ஆன் டாங்கினா கழுதை. திட்டதே நம்ம சில பேர் எழுதிட்டோம். symbolizes arrival in peace rather than as a war waging king arriving on a horse. அதாவது ஒரு சண்டை போடுற ராஜா குதிரையில வர மாதிரி வராம அவர் சாந்தத்தோட, சமாதானத்தோட, தாழ்மையோட அமைதியை கொடுக்கறதுக்கு எதுல வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கழுதை மேல வராரு. இப்ப பேக் டு கொஸ்டின், கழுதை மேல வந்தாரா கழுதை குட்டி மேல வந்தாரா? வீட்டுல படிச்சுட்டு வந்துட்டீங்க. போன வருஷத்து
நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு வந்துருக்கீங்க இல்லையா? சரி, சரியான பதில் சொல்லுங்க. கழுத மேல வந்தா கழுத குட்டி மேல வந்தா? ரெண்டு பேருக்கு மேல எப்படி ஒரு ஆளா வர முடியும்? நம்மள ரெண்டு கழுதை நிறுத்தி ரெண்டு பேருக்கு மேல எப்படி வருவோம்? எப்படி? இந்த இங்க பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால், அப்புறம் கால் இருக்காது. நான் கேட்ட கேள்வி, ஒருத்தரால ஒரு டைம்ல எப்படி ரெண்டு குதிரை மேல ஏற முடியும்? சரி, ரெண்டு கழுதை மேல ஏற முடியும். அது ப்ராஃபஸி, அதனால ஏறலாம். அப்ப படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நான் ஃபுல்லா படிக்கல. சோ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கால்ட். அவர் ஆஸ்லயே வந்தாரு, கால்ட்லயே வந்தாரு. கால்ட் தானே ப்ரோனன்ஸ் பண்ணுங்க. கோல்ட்டா கால்ட்டா? கால்ட், கால்ட். சோ கால்ட், கால்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா யங் ஆஸ். ஒன்னு வந்து ஓல்டு, இன்னொன்னு யங். இயேசு கிறிஸ்து ஓல்டு டாங்கி மேலே வந்தாரு, யங் டாங்கி மேலே வந்தாரு. ஓல்டு டாங்கி மேலே வந்தாரு, யங் டாங்கி மேலே வந்தாரு. முதலாம் வருகையில. ஓகே. சோ யங் டாங்கி மேலே ஓல்டு டாங்கி மேலே ஒரே டைம்ல வந்தாரு. அப்படியே சொல்லி தீர்க்கதரிசனம் ஒரே டைம்ல தீர்க்கதரிசனம் போட்டிருக்கா? கட்டாயமே கிடையாது. இட்ஸ் a prophecy. அந்த ப்ராஃபஸில அவர் வரத பத்தின ஒரு ப்ராசஸ். அவரு எப்படி வருவார்னா, முதல்ல ஓல்டு டாங்கி, அதுக்கப்புறம் இந்த டாங்கி யங் டாங்கி. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வரும்போது ஃபர்ஸ்ட் எது மேல வந்தாருன்னா ஓல்டு டாங்கி, ரெண்டாவது வந்தது யங் டாங்கி. இப்போ ஓல்டு என்ன, யங் என்ன? ஓல்டுங்கிறது ஓல்டு முடிஞ்சு வச்சது, அதுக்கு வேலிடிட்டி இல்ல, நியாயப்பிரமாணம். யங்ங்கிறது இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அன்பின் கிருபையின் பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டா? சோ இயேசு கிறிஸ்து முதல்ல எந்த டாங்கி மேல ஏறி வந்தார்? முதலாம் வருகையில கோல்ட், ஓல்டு டாங்கி. எப்படி புரியுங்களா? அதையே ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து பழைய ஓல்டு டாங்கி மேல தான் வந்தாரு. எப்படின்னா அவர் பிறந்தது ஒரு யூத குடும்பத்துல இல்லையா? சோ ஓல்டு டாங்கி ரெப்ரசன்ட்ஸ் லா, நியாயப்பிரமாணம். அதை தான் இயேசு கிறிஸ்து பழசாக்கிட்டு புதுசா அன்பின் பிரமாணத்தை கொண்டு வந்தார். சோ பழைய டாங்கி மேல தான் அவர் ஆரம்பத்துல வந்தாரு. அவர் பிறந்தது ஒரு யூத குடும்பத்துல, அவர் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினார். அது மட்டும் இல்ல, எல்லா பண்டிகைகள் எல்லா பலியும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கணும்? செஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓல்டு டாங்கி விட்டுட்டு எது மாதிரி ஏறிட்டாரு? நியூ டாங்கியா? அப்படியே ஆப்போசிட்டா புதுசா இருக்கு, யங் டாங்கி. சோ எப்ப மாத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படையா சொல்றது அந்த மெமோரியல் பாஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு பாஸ் ஓவர் கொடுத்துட்டு அவருடைய முறைமையை நியூ டாங்கிக்கு மாத்துறாரு. சோ நியூ டாங்கியின் படி வந்ததுதான், இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் படி வந்ததுதான் அந்த மெமோரியல். இதுல நாம இப்ப அனுசரிக்க போறது எது? நாம் இப்ப ஏப்ரல் 7ஆம் தேதி அனுசரிக்க போறது எது? இந்த டாங்கி. ஓல்டு டாங்கி நமக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அவர் அந்த டாங்கி மேல ஏறி அந்த டாங்கியை சாட்டிஸ்ஃபை பண்ணி இறக்கி விட்டார், டாங்கி விட்டு இறக்கிட்டார். கரெக்ட்டுங்களா? சோ இப்ப ஓல்டு டாங்கி எதை குறிக்கும், யங் டாங்கி எதை குறிக்கும்? ஓல்டு டாங்கி நியாயப்பிரமாணம். அதன் மூலமா எது பெருகிச்சு? நியாயப்பிரமாணத்தின் மூலம் எது பெருகிச்சு? பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். சோ யங் டாங்கி, ஓல்டு டாங்கி எல்லாருக்கும் என்ன கொடுத்துச்சு? மரணம். இயேசு கிறிஸ்து முதல்ல அது மேலே டிராவல் பண்ணி நமக்கு ஜீவன் கொடுத்துருக்காரு. சோ இப்போ நம்ம எந்த டாங்கி மேல ஏறலாம்? யங் டாங்கி. அது நமக்கு என்ன கொடுக்கும்? கிரேஸ் கொடுக்கும். கிரேஸ்ல இருந்து பீஸ் கொடுக்கும், பீஸ்ல இருந்து லவ் கொடுக்கும், அன்பு கொடுக்கும். இந்த அன்பின் பிரமாணம் இருக்கிறதுனால தான் நாம எல்லாம் உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் எப்படி இருக்கோம்னா உயிரோட இருக்கிறோம். இதெல்லாம் சந்தேகம் இருக்கா? உயிரோடு இருக்கிறோமா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கா? இருக்கிறோம். ஆனா உயிரோடு இருக்கிற அளவுக்கு இருக்கிறோமா? உயிரோடு இருக்கிற அளவுக்கு இருக்கிறோமான்னு கேட்கிறேன். கேள்வி புரியல. அதாவது ஒரு தப்பு செய்த தண்டனை இல்லையா? நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் தேவன் தண்டனை கொடுத்தாலும் இருக்குமா? ஆனா இருக்கிறோம். ஏன்? இந்த டாங்கி மேல ஏறி என்ன பண்றோம்? கிருபை அட்வான்டேஜ் எடுத்துட்டு நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை தான் அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அருமையா சொல்வார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். அது ஓல்டு டாங்கி. ஓல்டு டாங்கி as பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ. என்ன வரமோ? இது எந்த டாங்கி? யங் டாங்கி. நம்ம ஏறி போயிட்டு இருக்கிறது தேவனுடைய கிருபை வரமோ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். உண்டான நித்திய ஜீவன். சோ டிஃபரன்சியேஷன் கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஓல்டு டாங்கி, யங் டாங்கி. இப்போ சொல்லுங்க, சகரியால சொல்லப்பட்ட ப்ராபசி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இல்லையா? முதலாம் வருகை, இரண்டாம் வருகை? முதலாம் வருகையிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு.
ஆனா இரண்டாம் வரையும் சேர்த்து தான் முடிப்பார். ஏன்னா மேசியாவை ஏற்றுக்கொள்ற வரைக்கும் இந்த ப்ராசஸ் என்ன ஆகும், தொடர்ந்து நடக்கும். இப்ப ஓல்டு டாங்கி மட்டும் இருந்துச்சுன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? நம்மளாம் இங்க இருக்காம எங்க இருப்போம்? மரணம். அப்ப தெளிவா முடிவு பண்ணிட்டீங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. இந்த பக்கம் சவுண்ட் வர மாட்டேங்குது, தாயம் ஆதாம். அப்ப தெளிவா முடிவு பண்ணிட்டோம், ஓல்டு டாங்கியே இருந்துச்சுன்னா நம்மளாம் உயிரோடவே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஒருத்தர் வந்த உடனே அப்படியே மாறி போச்சு. அப்போஸ்தலன் இப்போ கிளியரா சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஒருத்தரால தான் தப்பிச்சிருக்கீங்க. நம்ம எல்லாரும் யாரு? அதனாலதான் சொல்றாங்க, முதல்ல இந்த ஆசீர்வாதம் யாருக்கு தான் கிடைச்சது? இந்த ஆசீர்வாதம் முதல் யாருக்கு தான் கிடைச்சது? பதில் வர மாட்டேங்குது. இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்தது யார் மத்தியில? இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப முதல் சந்தோஷப்பட வேண்டியது யார்? இந்த நியூஸ் கேட்டு அவங்க மட்டும் ஒழுங்கா சந்தோஷப்பட்டு இருந்தாங்கன்னா இந்த சுவிசேஷம் நமக்கு ஓல்டு டாங்கியும் இருந்திருக்கும், யங் டாங்கி இருந்திருக்கும், நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. எப்ப தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் ஒழுங்காக இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள்ங்கிற பாகுபாடே இல்லைன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் கிளியரா டிக்ளேர் பண்ணிட்டார். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன கேட்பாங்க? எப்படி ஒண்ணானா இதுதான் கிருபை, தி கிரேஸ். அவர் கொடுத்த கிருபை நிமித்தமா தான் என்ன இருக்கும்னா ஒண்ணா இருக்கும். இப்ப நம்மன்னு சொல்லி படிச்சிட்டோம். ஆக்சுவலா இந்த இடத்துல யாரை போட்டு படிச்சிருக்கோம்? நேரம் இஸ்ரேல் ஜனங்கள். ஏன்னா சகரியா இந்த ப்ராபசி சொல்றது யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். எந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு? ஆலயம் கட்டிட்டு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு. யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் படையெடுத்து வருவாங்க, உங்க மேலேயும் ஒருத்தன் படையெடுத்து வருவான், அவனால உங்களை டச் பண்ண முடியாது, அவனே உங்களுக்கு ஃபேவரா செய்வான். அவன் போனதுக்கு அப்புறம் இன்னொரு ராஜா வருவாரு, அவர் அவனை மாதிரி வராம வேற மாதிரி வருவார். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் யூதர்கள் கரெக்டா கேப்சர் பண்ணிருந்தாங்க. இப்ப நம்ம எடுக்கிற மாதிரி உட்கார்ந்து நீங்க பவர் பாயிண்ட் போட்டு சப்ஜெக்ட் இருந்தா என்ன இருப்பாங்க? நேரம்ங்களா அவங்க சபையை இருப்பாங்க. இப்ப நமக்கு பவர் பாயிண்ட் போட்டு எடுக்கல, நம்மள என்ன இருப்ப? பதில் பாத்தீங்களா? சார் சார் முழுசா சொல்ல தெளிவா ஆயிரம் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த பாயிண்ட் போலாம். இப்ப பாருங்க, இந்த வசனம் யாரை பத்தி சொல்லுது? எந்த காலத்தை பத்தி சொல்லுது? சகரியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்ராயிமில் நின்று ரதங்களையும். இது யார் பேசிட்டு இருக்கா? ஒரு நிமிஷம் முடிவு வந்துடலாம், தெளிவு வந்துடலாம். திடீர்னு கேட்டோட சொல்ல முடியல. யார் பேசிட்டு இருக்கா? இதுக்கு முந்தின வசனத்துல என்ன பேசினார் தேவன்? ஒரு ராஜா வர, அலெக்சாண்டர்ல ஒரு ராஜா வர போறாரு. அந்த ராஜா உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வராரு. நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்கன்னு முதல் வருகையை பற்றி சொன்னார். இயேசுக்கு தெரியும் முதல் வருகை. அடுத்தது எப்ராயிம் என்று ரதங்களையும் எருசலேமில் நின்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன். சரியான பாயிண்ட். தேவன் சொல்றாரு, எப்ராயிம் நின்று எதை எடுத்துருவேன்? ரதம். ரதம் எதுக்கு வரும்? சண்டை. அப்படின்னா உங்க கூட சண்டை போடுறதுக்கு இனிமேல் ஒருத்தனும் வரமாட்டான். இது எப்ப நடக்க போற விஷயம்? 3ஆம் உலக போருக்கு அப்புறம். இப்ப தேவன் என்ன பண்ண போறாரு? எல்லாத்தையும் உனக்கு எதிராக யுத்தம் பண்ண கூட்டிட்டு வர போறேன். எந்த பாயிண்ட் வந்துச்சு பாருங்க கடைசியா. அடுத்தது யுத்த வில்லும் இல்லாமல் போகும். யுத்தத்துக்கு என்ன இருக்காதமா? அப்படின்னா வில்லுல துப்பாக்கி அடிச்சிருவோம். யுத்த வில் இல்லாம போன என்ன அர்த்தம்? நோ வார் வெப்பன்ஸ் இருக்கா இல்லையா? கிறிஸ்துடைய ராஜ்யத்துல ஈட்டி மண்வெட்டியா மாறும், அருவாடு சொல்லிட்டோம். அருவாள் வந்து மண்வெட்டி. சரி வேண்டாம், விட்டுறலாம், வேண்டாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு, நோ வெப்பன்ஸ், ஆயுதங்கள் கிடையாது. அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவர் ஜாதிகளுக்கு என்ன கொடுக்க போறாரு? சமாதானத்தை கொடுக்க போறாரு. அவருடைய ஆளுகை இயேசு. இன்னொரு ராஜான்னு சொன்னார் இல்லையா, அவர்தான். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். கம்ப்ளீட் வேர்ல்டு யார் கையில வரப்போகுது பாத்தீங்கன்னா, முதல் உங்ககிட்ட வர ஒரு ராஜா. என்ன ஆச்சரியன்னா, நாளைக்கு உலகத்தையே தன்னுடைய கண்ட்ரோல வச்சு எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க போற ராஜா உனக்காக கழுத மேல ஏறி வர. ஒழுங்கு ஆலயத்தை கட்டு.
இதுதான் செகண்டரி இன்ஃபர்மேஷன். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆளையா கட்டிட்டு இருக்கா? எப்படி இருந்தாலும் அதான் பதில் வரும்போது அதில் எதுக்கு ஒரு ஃப்ளோவில் சொல்லிடுவோமே, யார் ஆலயம் கட்டிருக்கிறா? நமக்கு தான் இல்லையா? ஸோ இந்த ஆலயத்துக்குள்ள இப்போ யார் வந்திருக்கிறா? அவர் எப்போ வந்தார் எனக்கு தெரியாம. என் ஆலயத்துக்குள்ள வாசற்படியில் நின்று கட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட உட்கார்ந்து என்ன பண்ணுவேன்? இது உண்மையா இல்லையா? இப்போ நம்ம யார் கூட உட்காந்து சாப்பிட்டுருக்கோம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்ததுனால தான் இந்த ப்ராஃபஸி பூரா விளங்குது. விளங்குதா? இந்த ப்ராஃபஸி அவங்களுக்கு விளக்குச்சோ இல்லையோ, அவங்க இன்னும் விளங்கல. ஆனா இன்னைக்கு யாருக்கு விளங்குது? ஏன் நமக்கு இப்பவே விளங்குது? ஏன்னா நம்ம விளங்குங்கிறதுக்காக அது இப்பவே விளங்குது. ஏன்னா அவங்களையும் ஆசீர்வதிக்க போறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வானத்து நட்சத்திரம். சரிங்களா? ஸோ ஸ்டார்ஸ் ஆஃப் ஹெவன் நம்மளாம் சாதாரண நாட்கள் கிடையவே கிடையாது தேவனுடைய பார்வையில. நம்மளும் நம்மளை சாதாரண நாட்கள் நினைச்சிட்டு நம்மளை கீழ்த்தரமா இடம் போட்டுக்க வேண்டாம். அதே சமயத்தில் மேட்டுமைக்குள்ளேயும் போக வேண்டாம். தேவன் கொடுக்குற சத்தியங்கள் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்காருன்னா நம்ம கிட்டயும் தேவன் சில பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த பொறுப்புகளை கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்? பதில் வரலையே. அந்த பொறுப்புகளை கரெக்டா நிறைவேற்றணும். மற்ற பொறுப்புகளை எல்லாம் செய்யலாம். தேவன் பர்மிஷன் கொடுத்தா என்ன பண்ணலாம்? செய்யலாம். சரிங்களா? தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய சித்தப்படி வழி நடத்துவாராக.